ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நான் போனேன். உங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோவை எடுத்திருக்கேங்க. இந்த வீடியோவை பார்த்து முருகனோட அருளை நீங்களும் பெறணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மினியேச்சர், வடபழனியோட மினியேச்சர். யாரெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ எங்கள் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வடபழனி முருகன் கோயில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சுவர் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து மிரரில் வச்சுருக்காங்க. தொடாமல் பார்க்கணும். வீடியோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகர் கோவில்லாம் இப்போல்லாம் ரொம்ப கூட்டம் ரொம்ப வழியுதுங்க. எங்கே பார்த்தாலும் முருகர் கோவில் செவ்வாய்க்கிழமை கூட்டம். முருகர் கோவிலில் கூட்டம் இருக்குது அப்படின்னாலே அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நினச்சிக்கலாம். சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி டைமில் தான் முன்னாடிலாம் கூட்டம் வழியும். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமைனாலே கூட்டம் வந்துடுது. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 9 மணி வரைக்கும் கோவிலெல்லாம் கூட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வயலூர் முருகன். ஒரு தூணுக்கும் ஒரு முருகர் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகர். நம்ம கோவிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். மனதார ஊருகி வேண்டுங்க, உங்களுக்கு வேண்டியது நிறைவேறுங்க. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க போகிற முருகர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோ சொல்கிறேன் இருங்க, என்ன வீடியோவில் வருது பார்த்துருவோமே. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரத்னகிரி முருகர். அதுக்கடுத்து இவரை பார்த்திங்கன்னா வல்லக்கோட்டை முருகருங்க. ஸோ ஒரு ஊரில் உண்டான முருகரை அப்படிங்க பில்லரில் செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக தத்ரூபமாக இருக்குங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் இங்கே பார்த்தும் சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? எங்கே திரும்பினாலும் கூட்டம் தாங்க. இது வந்து இப்போ நான் வடபழனி கோவிலில் எடுத்த வீடியோ தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். எங்கள் சேனல் இப்போ வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம், அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் வந்து அதை ஒபே பண்ணிக்கலாங்க. எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஒன்று போட்டு விடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரகார சந்நிதி. இது வந்து கொடிமரம் பக்கத்துலங்க. அப்படியே அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். நல்ல வெயிலுங்க. எங்கே போய் நின்னாலும் வெயில் அடிக்குது, கால் சுடுது. நல்லபடியான தரிசனம் கிடச்சிது. அப்பன் நம்ம முருகனோட தரிசனம் நல்லபடியாக கிடச்சிது. நீங்களும் கோவிலுக்கு வர முடியும் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமையில் கோவிலுக்கு வாங்க, முருகனோட அருளை பெறுங்க. உங்களோட குறைகளை மனதார வேண்டுங்க, அவர் நிறைவேற்றி வைப்பார். உங்களோட குறைகளை தீர்த்து வைப்பார். எப்போதுமே நம்பிக்கையான வேண்டுதல் எப்போவுமே நிறைவேறுங்க. என்ன ஒன்று கொஞ்சம் நல்லவங்களுக்கு லேட் ஆகும், பட் கண்டிப்பாக நடக்குங்க. இதுதான் எனக்குன்னு நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாருமே மனம் தளராதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நன்றி, வணக்கம்.